ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறேன். ஒரு லாங் வீடியோ நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப நாள் ஆசை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு vlog மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதில் வந்து நம்ம நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு vlog மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் என்னோடய டைம் வந்து எனக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் தான். ஆனால் நிறைய பேர் வந்து அவங்க வேலைக்கும் போயிட்டு வந்து நல்ல யூடியூப் எடுக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் என்னால் வந்து இது இப்போது வந்து கோப் அப் பண்ண முடியல. வேலைக்கும் போயிட்டு வந்து யூடியூப்பில் வந்து நம்ம ஒரு vlog மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து என்னால் முடியல. அதனால தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் இப்போ நிறைய வரும். ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 7 மந்த்ஸ் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு vlogலாம் வந்து நான் நிறைய கொடுத்துருக்கேன். டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீனிங், ஆர்கனைசிங் அந்த மாதிரி ஹால் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு 3 to 4 மந்த்ஸ் முன்னாடி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அது வேணால் போய் செக் பண்ணுங்கள். ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஒரு லாங் வீடியோவாக, ஒரு எலாபரேட்டட் வீடியோவாக வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ வேலைக்கும் போயிட்டு வந்து யூடியூப்க்கும் என்னால் வந்து அந்த ஒரு குவாலிட்டியான கன்டென்ட் வந்து என்னால் கொடுக்க முடியல. எனக்கே தெரியும், நான் இன்னும் நிறைய கார்னர்ஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியல. சரி, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேப்போ இருக்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த vlog வந்து இந்த ஒரு மட்டன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 7 to 10 மினிட்ஸ் ஆன ஒரு டிஷ்ஷு தான். ஆனால் நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எலாபரேட்டடாக எடுக்கிறேன். மட்டன் வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வேணும் நமக்கு. ஒரு 2 to 3 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அன்றைக்கி அரைக்க வேண்டியதுனால ஃப்ரெஷ்ஷாக அந்த தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு நான் வந்து அரைச்சி வைக்க போகிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனல் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் தான் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. அது கூட ஷார்ட்ஸ் ஃபார்ம் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. நம்மளோட லாங் வீடியோஸ் வந்து என்னால் வந்து அவ்வளோவா கொடுக்க முடியல. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் மோசமாக தான் போயிட்டே இருக்கே தவிர என்னால் வந்து கண்டினியூவாக வந்து வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு சேனலில் வந்து எனக்கு vlog அந்த மாதிரி ஹால் கண்டென்ட்ஸ், ஷாப்பிங் ஹால் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதுவுமே என்னால் வந்து போட முடியல. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு சஜஷன் மாதிரி கேட்கலாம். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். நான் வந்து வேலைக்கும் போகணும், யூடியூப்பாக நான் அட் அ டைம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த 600 சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்யூச்சரில் வரவங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நான் ஆரம்பிக்கும்போது நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்குமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும், ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து நான் எந்த அளவுக்கு வந்து இந்த சேனலை பற்றி வெளியில் சொல்லி நம்ம சொந்தக்காரங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹெசிடேஷன்லேயே தான் ஸ்டார்ட் பண்ணது. இன்னும் கூட யாருக்குமே தெரியாது. இந்த 600 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா என்னை பிடிச்சி வந்து சேர்ந்தாங்க. இன்னும் கூட நான் வீடியோ போடலைன்னா கூட ஒரு 2 பேர் 3 பேர் தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருக்காங்களே தவிர அந்த 600 வந்து அப்படியே மெயின்டைன் ஆகியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி ஒன், அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு மாதிரியே அப்படியே போயிட்டே இருக்குது. காலைல எழுந்துக்கிறது, சமைக்கிறது, லஞ்ச் பேக் பண்ணுறது, ஆஃபீஸ் போகிறது, வர்றது, கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறது, அதுக்கப்புறம் தூங்குறது, திருப்பி காலைல எழுந்துரு ஆஃபீஸ், இந்த மாதிரி ஒரே ப்ளெயினான ஒரு அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. அந்த யூடியூப் அந்த சண்டே ஒரு நாள் ஷார்ட்ஸ் போடுறேன். அதுக்கப்புறமா நடுவில் ஏதாவது ஒரு வீடியோ வரும், எப்பயாவது ஒரு வீடியோ வரும். அது ஒன்று தான் வந்து எனக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனே. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளெயினாக வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஐ நீட் அ சேஞ்ச். அதனால தான் உங்ககிட்ட ஒரு சஜஷன் மாதிரி கேட்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். அப்படி ஏதாவது எனக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த டிஷ்ஷு செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன நெனச்சேன்னா, நான் நல்லா வெங்காயம், தக்காளியெல்லாம் வதக்கி, அதுக்கப்புறமா நம்ம மட்டன் செய்வோம்ல, சுக்காக்கெல்லாம் செய்யும்போது, அந்த மாதிரி வந்து செய்யலான்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். அதுக்கப்புறமா தான் ஒரு யோசனை வந்தது. சரி நம்ம ரொம்ப சிம்பிளா வந்து செஞ்சு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெங்காயம், தக்காளிலாம் வந்து நம்ம அரைச்சு, எப்படி நம்ம சிம்பிளா வந்து செய்யலாம் மட்டன் குழம்பு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அது பயங்கர டேஸ்ட்டா இருந்தது. அதனால அந்த மாரி உங்களுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு, நான் வந்து இன் பிட்வீன்ல என்னோட டிஷ்ஷ வந்து மாத்திட்டேன். அதனால தான் நடுவுல பார்த்தீங்கன்னா, வெங்காயம்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா ஒரு 4 துண்டா வந்து கட் பண்ணியிருப்பேன். இத என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒண்ணா மிக்ஸியில வந்து அரைச்சிட போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்க தனியாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா அரைக்கணுன்றதுக்காக, நம்ம வெங்காயம், தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இஞ்சி, பூண்டும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து ஒண்ணா நான் வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் இதில சேர்த்துக்கலாம். சோம்பு மட்டும் இப்ப நான் சேர்க்கல. ஆல்ரெடி ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும்னு சொன்னேன்ல, அதில வந்து சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதனால சோம்பு மட்டும் நான் இதில சேர்க்கல. மத்தபடி எல்லாமே ஹோல் கரம் மசாலாவும் இதில ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த மசாலாலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு நல்ல வாசனை வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் அதையும் வந்து இதில ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். ஏன்னா, இஞ்சி, பூண்டு எல்லாமே ராவா சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால இந்த பேஸ்ட் வந்து ஓரளவுக்கு பச்சை வாசனை போற வரலும் நம்ம வந்து வதக்கி விடணும். இந்த டைம்ல நீங்க கொஞ்சமா உப்பு ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில உப்பு இப்போதைக்கு ஆட் பண்ணல. வெறும் அந்த பேஸ்ட்ட வந்து எண்ணெயில நல்லா வதங்க விடுறேன். அது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும், அந்த பச்சை வாசனை போறதுக்குள்ள. இங்க வந்து நம்ம ஒரு மசாலா வந்து அரைக்கணும்னு சொன்னேன்ல, தேங்காய்லாம் போட்டு, அத வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு சின்ன கடாயில வந்து நம்ப வதக்கி அரைச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் வந்து இதில தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா நம்ப தேங்காய் எடுக்கிறதுல வந்து எடுத்துட்டு, அந்த பின்னாடி அந்த ப்ரவுன் கலர்ல தோல் இருக்கும் பாருங்க, அது மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கோங்க. அது இதில போட்டா நல்லா இருக்காது. நமக்கு வந்து ஒரு நல்ல வழுவழுன்னு பேஸ்ட்டா வரணும். அதனால அந்த ப்ரவுன் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துருங்க. அளவுக்கு இது வந்து வதங்கணும். அதில வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகமும் இதில சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு இதில ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த கரம் மசாலா, ஹோல் மசாலா வந்து ஆட் பண்ணும்போது சோம்பு போட்டு வதக்கல. அதனால இந்த பேஸ்ட் அரைக்கும்போது நல்லா சோம்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, நல்லா ஹீப் டேபிள் ஸ்பூனா எடுத்துக்கோங்க. அதில வந்து மிளகு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறுன உடனே நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சமா மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் இதில ஆட் பண்ணிவிட்டு, நான் வந்து இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் நார்மலா. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா, அதிலயே நம்ம ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டில் போட்டு பல்கா அரைச்சு வச்சுருப்போம். அதனால நம்ம தனித்தனியா மசாலா போடணும்னு அவசியம் இல்ல. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லன்னா, நார்மல் மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போடுறீங்கன்னா, தனியாத்தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து திக் குடுக்கும். ஒரு ஒரு கடையில வாங்குறதா இருந்தா, ஒரு ஒரு மொளகாத்தூள் வந்து ஒரு ஒரு மாரி இருக்கும். நீங்க கடையில வாங்கும்போது குழம்பு மொளகாத்தூள்னு கேட்டு வாங்குங்க. அது கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கிறதுனால தனியாத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இதில தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு 2 1/2 கிளாஸ் டூ 3 கிளாஸ் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த மட்டன் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சமாக கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறமா குக்கரை மூடி நீங்க விசில் வந்து ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வச்சுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டன் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 80% தான் வெந்திருந்தது. நம்ம திருப்பியும் போட்டு விசில் வைக்கணும். இந்த டைம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கோம்ல, அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க.
தேங்காய் பேஸ்ட்லாம் ஆட் பண்ணி திருப்பி ஒரு 2 விசில் வச்சுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நல்ல காரசாரமான மிளகோட காரம் தான் இதில் வந்து ஹைலைட்டாகவே தெரியும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி எங்களோட சஜஷன் என்ன இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலில் என்ன மாதிரியான கண்டென்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணி கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட கொடுக்க விரும்புகிறேன்.